வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைடில் விற்கிற எக் நூடுல்ஸாக பண்ண போகிறோம். இப்போ வீட்லேயே அதை ஹைஜீனிக்காக எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னது பார்த்துருவோம். 3 முட்டை எடுத்துருக்கிறேன், 2 நூடுல்ஸ் பாக்கெட், பிளைன் நூடுல்ஸ் பாக்கெட்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கோஸ், தேவையான அளவு கேப்சிகம், கொஞ்சமாக கேரட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் சோயா சாஸ். இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதோட இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக எண்ணெய், இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணிடுறேன். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் நான் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இது கூட கேரட் ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம். இதோட நெக்ஸ்ட்டு கேபேஜ், இதோட கேப்சிகம் நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், இது கூட நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட சோயா சாஸ் எப்போவுமே கரெக்டாக அந்த 1/2 ஸ்பூன் இல்லை அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கசந்து போயிடும். அந்த எந்த டிஷ் நீங்கள் பண்ணுறீங்களோ பூராவே கசப்பாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துமே ஓரமாக ஒதுக்கிட்டு நம்ம இதோட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேங்க. இதில் வந்து கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர். இப்போ இந்த முட்டையை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு சப்போஸ் இது மாதிரி வாட்டம் வராமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு கடாய் வச்சு கூட இப்படி முட்டையை கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் நான் இதிலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா பொடி மாஸ் மாதிரி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். இது நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். இப்போ இது கூட இந்த வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். உங்கள்கிட்ட சிக்கன் இருந்தால் கூட சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி கூட இதில் ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணுறப்ப கூட இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாயிடுச்சு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே சிம்லேயே இருந்துச்சுன்னா அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். ரெடி ஆகிடுச்சு எக் நூடுல்ஸ். நான் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இது குழந்தைங்களுக்கு வந்து சாஸோடு சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு எக் நூடுல்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.